Hello students, welcome to Hiba Maths 8th standard science oda first lesson oda book back answers தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? First choose the correct answer பார்க்கலாம். First question பாருங்க. Which one of the following system of unit is the British system of unit? இப்போ நமக்கு 4 units கொடுத்திருக்காங்க. CGS, MKS, FPS, SI. இந்த 4 யூனிட்ல வந்து எது நமக்கு பிரிட்டிஷ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் சி FPS இதுதான் கரெக்டான ஆன்சர். சரியா மார்க் பண்ணிட்டீங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? Electric current is a dash quantity. Electric current is a dash quantity. Electric current is a base quantity. BASE base quantity. அடுத்த question third one. SI unit of temperature is temperature ஓட SI unit என்ன? Kelvin. Option C. அடுத்த fourth question பாருங்க. Luminous intensity is the intensity of visible light. Option C. Luminous intensity is the intensity of visible light. அடுத்து closeness of two or more measured values is called as precision. Option B. Sixth one. Which of the following statement is wrong? இது வந்து தப்புன்னு கேக்குறாங்க. Approximation gives accurate value. Approximation simplifies the calculation. Approximation is very useful when little information is available. Approximation gives the nearest value only. So இந்த 4 விஷயத்தையும் பார்க்கும்போது approximation gives accurate value இதுதான் தப்பு. ஏன்னா approximately அப்படின்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்றது. அது எப்படி அக்யூரேட்டா ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் தப்பான ஆப்ஷன். சரிங்களா? ஸோ சூஸ் அ கரெக்ட் ஆன்சர் என்னென்னு பார்த்துட்டோம். எக்ஸாம் டைம்ல இந்த வீடியோவை சேவ் பண்ணுங்க. இன்னொரு வாட்டி கேட்டு பாருங்க. நமக்கு எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வர்றதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து fill in the blanks பார்க்கலாம். செகண்ட் ரோம் லெட்டர் பாருங்க. fill in the blanks. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? The solid angle is measured in. Solid angle எதுல மெஷர் பண்ணுவாங்கன்னா ஸ்டெராடியன். ஸ்பெல்லிங் எழுதுறேன். STERADIAN. ஸ்டெராடியன். ஸ்பெல்லிங் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது the coldness or hotness of a substance is expressed by temperature. கரெக்ட் தானே? கோல்டா இருக்கா இல்ல நமக்கு ஹாட்டா இருக்கான்றத நம்ம எதை வச்சு நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்னா டெம்பரேச்சர். 100 டிகிரி செல்சியஸ் இருக்கா இல்ல மைனஸ்ல இருக்கா? மைனஸ்ல இருந்தா ரொம்ப குளிரா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? 100 டிகிரி பிளஸ்ல இருந்தா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து தேர்ட் கொஸ்டின். டேஷ் இஸ் யூஸ்ட் டு மெஷர் எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம எதை வச்சு மெஷர் பண்ணுவோம்? இப்போ லென்த்னா மீட்டர், அந்த மாதிரி சென்டிமீட்டர் மெஷர் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம அம்மீட்டர் வச்சு மெஷர் பண்ணுவோம். சரிங்களா? அம்மீட்டர். AMMETER. அம்மீட்டர். 1 mole of a substance contains dash atoms or molecules. இது நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம 10th 11th 12th போனாலும் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. 1 mole of a substance contains dash atom or molecules. ஆன்சர் என்னன்னா 6.023 into 10 power 23. சரியா? அடுத்து 5th question. The uncertainty in measurement is called as. Uncertainty கரெக்டா இல்ல அப்படின்னா என்ன சொல்லுவோம்? எரர். இது தப்பான மெஷர்மெண்ட் அப்படி சொல்லுவோம்ல. ஸோ அன்சர்டனிட்டியை எரர்னு சொல்லுவோம். அடுத்து the closeness of the measured value to the original value is called as accuracy. ACCURACY. Next, last question. The intersection of two straight lines gives us dash. நமக்கு தெரியும்ல, 2 லைன் இன்டர்செக்ட் ஆனா அங்க ஒரு பாயிண்ட் கிரியேட் ஆகும். ஸோ a point. Philips அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸ்பெல்லிங்ஸ் கரெக்டா எழுதுங்க. அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் and if
false, correct the statement. இது false ஆனா கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு நம்ம எழுதணுமா? சரிங்களா? First question. Temperature is a measure of total kinetic energy of the particle in a system அப்படின்னு சொல்றாங்க. Temperature is a measure of total kinetic energy கிடையாது. Temperature வந்து average kinetic energy, total கிடையாது, average. So இது false. False-கான reason எழுதிட்டேன், average. சரிங்களா? அடுத்தது. If 1 coulomb of charge is flowing in 1 minute, it is called ampere. கரெக்டா தப்பா? தப்பு இல்லையா? false. ஏன்னா 1 coulomb of charge is flowing in 1 second. minute கிடையாது. இது வந்து seconds. minute தப்பு. 1 seconds na true. 1 minute na false. So false ன்னு எழுதிட்டு இங்க seconds ன்னு எழுதிருங்க. Third question. Amount of substance gives the number of particles present in a substance. Correct. Amount of substance நாலும் number of particles நாலும் ஒண்ணுதான். So true ன்னு எழுதிடலாம். Fourth one. Intensity of light coming from a candle is approximately is equal to 1 candela. True. Correct. அடுத்து fifth one. நமக்கு ஏதாவது தப்புனா அது தப்புன்னு சொல்லிட்டு ஏன்னு சொல்லுவோம் இல்லையா? ட்ரூனா ட்ரூ மட்டும் என்ன போதும். Fifth question. Quartz clocks are used in GPS device. Quartz clock நம்ம எதுல யூஸ் பண்ணுவோம்? Atomic devicesல யூஸ் பண்ணுவோம். Atomic devicesல. So இதோட answer false. அடுத்து sixth question. Angle formed at the top of the cone is an example for plane angle. No, plane angle எப்படி இருக்கும்? Angle of cone எப்படி இருக்கும்? Solid angle, plane angle கிடையாது. Solid angle. Plane பதிலா solid எழுதிடுங்க. And இதோட answer வந்து false. அடுத்து seventh one. The number 4.582 can be rounded off as 4.58. True. Round off பண்ண தெரியும் இல்லையா? 8க்கு அப்புறம் 5 விட கம்மியான நம்பர் வந்திருக்கு, 2 வந்திருக்கு. அப்போ கம்மியான நம்பர் வந்து 8ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதே ஜாஸ்தியான நம்பர் வந்துச்சுன்னா +1 பண்ணிட்டு எழுதுவோம். சரியா? As the following பார்க்கலாமா? அடுத்தது டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? மெஷர் ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். இங்க 1 2 3ன்னு எழுதிக்கலாம். அடுத்தது பிளேன் ஆங்கிள். பிளேன் ஆங்கிள் எப்படி இருக்கும்? இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 planes. இங்க இருக்கு பாருங்க. Angle formed by the intersection of 2 planes. அடுத்தது solid angle. Solid angle na angle formed by an intersection of 3 or more planes. Fourth one, accuracy. Accuracy na closeness to the actual value. 4. அடுத்து precision. Precision என்னது? இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? Precision na closeness to 2 or more measurements. So இதுதான் number 5. மேட்ச் எல்லாரும் மார்க் பண்ணிட்டீங்களா? புக்ல வந்து கிளியரா எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் 5th ரோம் லெட்டர். கன்சிடர் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் given below and choose the correct option அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. assertion. The SI system of unit is a suitable system for measurement. First reason என்ன? The SI unit of temperature is Kelvin. இதுவும் கரெக்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னும் கரெக்ட், செகண்ட் ஒன்னும் கரெக்ட். ஆப்ஷன் A B C D ல B ஆப்ஷன் பாருங்க. Both assertion and reason are true, but reason is not the correct explanation of the assertion. இது ரெண்டுமே கரெக்ட் தான். assertionக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் வந்து ரீசன்ல கிடையாது. ரீசன்ல என்ன கொடுத்திருக்காங்க? SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து கெல்வின் கொடுத்துட்டாங்க. அது டெம்பரேச்சரோடது. சரிங்களா? ஏன் SI சிஸ்டம் ஆஃப் யூனிட் வந்து சூட்டபிள் ஃபார் மெஷர்மெண்ட்னு அவங்க எதுவுமே சொல்லல. ஆனா அசர்ஷனும் கரெக்ட், ரீசனிங்கும் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் என்ன? பி. அடுத்து செகண்ட் ஒன். அசர்ஷன். எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ் இன்டென்சிட்டி ஆர் த ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். கரெக்ட். அண்ட் தே ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர். கரெக்ட். ஒன்னோட ஒன்று சார்ந்து இருக்காது, தனித்தனியா இண்டிபெண்டா தான் இருக்கும்.
ஸோ அசெஷனும் ரீசனும் கரெக்டு அண்ட் ரீசன் தான் அசெஷனோட கரெக்டான எக்ஸ்பிளனேஷனும் கூட. ஸோ ஆப்ஷன் ஏ, both assertion and reason are true and reason is the correct explanation of the assertion. இப்போ செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் என்ன எழுதணும்? ஏன்னு எழுதணும். அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க. assertion, radian is the unit of solid angle. ரீசன் என்னன்னா 1 radian is the angle subtended at the center of a circle by an arc of length equal to its radius. இப்போ assertion வந்து கரெக்ட், radian is the unit of solid angle, இது வந்து கரெக்ட், ஆனா ரீசன் வந்து தப்பா இருக்கு. ஸோ ஆப்ஷன் என்ன வருது பாருங்க, ஆப்ஷன் சி இருக்கு பாருங்க. அசெஷன் வந்து கரெக்ட் தான், ஆனா ரீசன் வந்து தப்பு. ஸோ தேர்ட் ஒனுக்கான ஆன்சர் என்ன? சி. கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? ஸோ ஃபிலிப்ஸ், சூஸ், மேட்ச், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அண்ட் அசெஷன், ரீசனிங், இந்த 5 விஷயம் இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். உங்களுக்கு ஆன்சர் இன் வெரி ப்ரீஃப்லி டீட்டெயில் ஆன்சர் இதோட ஆன்சர்ஸும் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம ஆன்சர் த ஃபாலோயிங் ஆன்சர்ஸும் பார்க்கலாம். சரிங்களா? எல்லா லெசனோட 1 வேர்ட்ஸை நான் தனியாக வீடியோவில் கொடுத்துட்றேன். இதை நீங்கள் எக்ஸாம் அப்போ ஒரு 5 minutes இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்பீட் மோடில் வச்சு கேட்குறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து அது ரீகால் பண்ணிட்டே இருக்கும், ரிவிஷன் கொடுத்த மாதிரியே இருக்கும். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. அந்த டவுட் இருக்கு, உங்களுக்கு வேற டாபிக்ல வந்து வீடியோஸ் வேணும், இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன் வேணும், இல்லை தமிழோட கதை என்னன்னு சொல்லணும்னாலும் மறக்காம கமெண்ட் செஷன்ல எழுதுங்க. இந்த வீடியோலாம் ரிசீவ் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் சொல்லிடுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.